இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஐ மேட்ச் லீட்ஸ்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். லீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபிளாட் சர்ஃபேஸ், நல்ல பேட்டிங் ட்ராக். இனிஷியலா பேசஸுக்கு நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும். இனிஷியல் சி மூமெண்ட்ல பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் இனிஷியல் ஓவர்ஸை தாக்கு பிடிச்சி ஆடிட்டா சூப்பரா பேட் பண்ண முடியும். ரீசெண்டா இங்க அதிகமான ஓடிஐ தென் T20 மேட்சஸ் நடக்கல. லாஸ்டா 2019ல ஓடிஐ வேர்ல்டு கப் மேட்சஸ் நடந்தது. பேசஸ் இங்க எஃபெக்டிவா இருப்பாங்க. பட் இங்க லீடிங் விக்கெட் டேக்கர்னு பார்த்தா அதில் ரஷீத் இருக்காரு. மற்றபடி பேசஸ் தான் இங்க அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்க ரெண்டு டீம்லையும் எக்கச்சக்கமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தென் ரெண்டு டீம் பேட்டர்ஸும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இங்க ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஓவராலா இங்க 43 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 17 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 26 டைம்ஸும் இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 233 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 351 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோர் 93 ரன்ஸையும் இங்கிலாந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா below 214 டைம்ஸும் 202 249 11 டைம்ஸும் 252 299 12 டைம்ஸும் above 300 6 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ் ஆயிருக்காங்க. 315 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ண முடியாம லாஸ் ஆனாங்க. பவுலிங் ரொம்ப புவரா இருந்தது. பிரெடன் கஸ் தென் மேத்யூ போர்ட்ஸுக்கு பதிலா ஓலி ஸ்டோன் இல்ல சக்கிப் முகமதை எடுத்துட்டு வரலாம். இல்ல ரீஸ்டோப்லிக்கு கூட சான்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி பேட்டிங்ல பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்ச்சர் அதில் ரஷீத் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் சம்டைம் லிவிங்ஸ்டன் கூட 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். வில் ஜாக்ஸ் தென் பெத்தல் கூட சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஸ்பின்னர்ஸை பவுல் பண்ண வைப்பாங்கன்னு தான் தோணுது. ஆர்ச்சர், லிவிங்ஸ்டன் தென் அதுல் ரஷீத் அண்ட் சக்கிப் முகமது இருந்தா முகமது கூட டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணலாம். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமான இன்ஜரிஸ் ஸ்குவாட்ல இருக்கு. மேக்ஸ்வெல், ஹேசல்வுட் தென் ஸ்டார்க்கை உட்கார வச்சாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. தென் பென் வாஷர்ஸுக்கு லாஸ்ட் மேட்ச்ல சின்னதா இன்ஜரி ஆச்சு. ஹேசல்வுட் தென் ஸ்டார்க் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் அவைலபிளா இருந்தா பென் வாஷர்ஸ் தென் ஆரோன் ஹார்டிக்கு பதிலா 11ல ஆடுவாங்க. இல்ல பென் வாஷர்ஸுக்கு பதிலா 9 years old யங் பேசர் பேட்மேனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இங்க 10 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா இப்போதைக்கு ஆடம் சாம்பாவை மட்டும்தான் சொல்ல முடியும். ஸ்டார்க் அண்ட் ஹாசல்வுட் இருந்தா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸை வச்சு தான் பவுல் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்க் அண்ட் ஹாசல்வுட் இருந்தா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. மற்றபடி ஸ்பின்னர்ஸை பவுல் பண்ண வைக்க தான் சான்சஸ் அதிகம். லாஸ்ட் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் 8 பேருக்கிட்ட பவுல் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியால இருந்து. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட் அண்ட் ஜாமி ஸ்மித் தான் ஒர்க் பண்ணுவாரு. நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர், இங்கிலாந்து கண்டிஷன்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். பட் ஓடிஎஸ்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. பில் சால்ட் பேட்டிங் ஓபன் பண்றாரு. T20 கிரிக்கெட்ல சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். பட் ஓடிஎஸ்ல அவ்வளோ ஃபார்ம்ல இல்ல. சால்ட் இந்த வென்யூல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆவரேஜா 30-35 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்றாரு. பேட்டிங் ஓபன் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணணும். ஜாமி ஸ்மித் தென் அலெக்ஸ் கேரி மிடில் தான் ஆடுறாங்க. பட் சால்ட் க்ளவ் ஒர்க் பண்றது இல்ல, அதை கன்சிடர் பண்ணணும். பென் டக்கெட் பேட்டிங் ஓபன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. ஓடிஎஸ்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் டீசெண்டா ஆடி இருக்காரு. லாஸ்டா 2 ஓடிஐ மேட்ச்லயும் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. டக்கெட் இந்த வென்யூல கிரேட்டா இல்ல. இன்கேஸ் ஹேசல்வுட் தென் ஸ்டார்க் பவுல் பண்ணா இனிஷியலா அவுட் ஆகவும் சான்சஸ் அதிகம். பட் ஆவரேஜா 30-35 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஹாரி ப்ரூக் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். ஆவரேஜா 30-40 ரன்ஸ் கன்சிஸ்டண்டா ஸ்கோர் பண்றாரு. ப்ரூக் எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. பட் இந்த மேட்சுக்கு ஹாரி ப்ரூக் குரூஷலா இருப்பாருன்னு தோணுது. காரணம் ப்ரூக் கவுண்டியில யார்க்ஷர் கிளப்புக்காக ஆடுற பிளேயர். யார்க்ஷரோட ஹோம் வென்யூ இந்த லீட்ஸ். ஸோ இங்க அதிகமான மேட்சஸ் ஆடி இருக்காரு. தென் இங்க சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. யார்க்ஷருக்காக இங்க 54 ஆவரேஜ்ல 757 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு ப்ரூக்கர் டீம்ல ட்ரை பண்ணணும். லியாம் லிவிங்ஸ்டன் 5th டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. சம்டைம் 6th டவுன்ல ஆடவும் சான்சஸ் அதிகம். ரீசெண்ட் ஓடி ஃபார்ம் கிரேட்டா இல்ல. பட் T20ஸ்ல சூப்பர் ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்த பிளேயர். பவுலிங்ல ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கிட்ட பவுல் பண்றாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். பேட்டிங்ல 20-30 ரன்ஸ் தென் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். இந்த வென்யூலையும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வில் ஜாக்ஸ் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு.
தென் பவுலிங்லையும் 5-6 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸோ அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு வில் ஜாக்ஸ். இந்த மேட்சுக்கு ஹெட் ஏர்லி அவுட் ஆகிட்டா வில் ஜாக்ஸுக்கு அவ்வளோவா பவுலிங் சான்ஸ் கிடைக்காது. பட் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். பட் இந்த வென்யூவில் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. ஜேக்கப் பத்தல் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு, நல்ல பிளேயர். ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட 4-5 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. பேட்டிங்கில் 30-35 ரன்ஸ், தென் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். பட் இந்த வென்யூவில் அவ்வளோ கிரேட்டாக ஆடலை. பட் இந்த மேட்சுக்கு வில் ஜாக்ஸோட பெத்தல் ஓகேன்னு தோணுது. அப்துல் ரஷீத் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் எடுக்கல, ஸோ ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் அப்துல் ரஷீத் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். அது மட்டும் இல்லை, ரஷீத் யார்க்ஷயர் கிளப்புக்காக இந்த வென்யூவில் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு அப்துல் ரஷீதை டீமில் கன்சிடர் பண்ணணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கல, ஸோ ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் இந்த மேட்சுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே இனிஷியலாக பேசஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுறாரு. ஆர்ச்சர் இங்கே ஒரு மேட்ச் பவுல் பண்ணி அதில் 3 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. ஸோ ஆர்ச்சரை இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணலாம். பிரைடன் காஸ் நல்ல பவுலர், பட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. மேத்யூ போர்ட்ஸ் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார், சம்டைம் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக கவுண்டியில் ஒரு இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. தென் இங்கே டெத் ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ போர்ட்ஸை டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வென்யூலையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. சகீம் முகமது டீமில் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணுங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர், இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரே மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இன்கேஸ் ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 38 ஆவரேஜில் 346 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சு மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மிச்சு மார்ஷோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 30-35 ரன்ஸ் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாரு, பட் குவாலிட்டி பிளேயர். மார்ஷ் இங்கே டெஸ்ட்டில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. டிராவிஸ் ஹெட் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 150 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் டிராவிஸ் ஹெட் எப்பவும் சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கி பிளேயர், பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். சேம் டைம் ஃபர்ஸ்ட் பாலில் அவுட் ஆகக்கூடிய பிளேயரும் கூட. ஸோ கிராண்ட் லீக்ல வேணால் ரிஸ்காக ட்ரா பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் பண்ணியிருந்தார், பட் எல்லா மேட்சுக்கும் பவுல் பண்ணுவாரா ஷுவராக சொல்ல முடியாது. பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸ்டீவன் ஸ்மித் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. மினிமம் 30-35 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். சம்டைம் பெரிய இன்னிங்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணுறாரு. சம்டைம் 30-35 ரன்ஸ்லேயே அவுட் ஆகக்கூடிய பிளேயர். அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 38 ஆவரேஜில் 1100 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. லபுஷன் சூப்பர் பிளேயர், நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. இன்கேஸ் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக லூஸ் ஆகிட்டா ஸ்டடி பண்ணி பெரிய இன்னிங்ஸாக அடிக்கக்கூடிய பிளேயர். தென் லெக் பிரேக் பவுலரும் கூட. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. இந்த மேட்சுக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. இங்கிலாந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆர்டர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக ஸ்பின்னர்ஸ் கிட்ட விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ லபுஷன் குரூஷலாக இருப்பார் இந்த மேட்சுக்கு. கேமரன் கிரீன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் 32 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் பவுலிங்லையும் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். மேத்யூ ஷாட் நல்ல பிளேயர். ரீசன்ட் T20 சீரீஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இங்கே பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. டவுனில் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. பட் பவுலிங்கில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ மேத்யூ ஷாட்டை ஒரு பவுலராக கன்சிடர் பண்ணலாம். ரீசெண்டாக T20ல் 5 for எல்லாம் எடுத்திருந்தாரு எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. ஷாட்டோட பாலை அடிக்க போய் விக்கெட் லாஸ் பண்ண சான்சஸ் அதிகம். ஹேசல்வுட் தன் ஸ்டார்க் இல்லாமல் இருந்தால் டெத் ஓவர்ஸில் மேத்யூ ஷாட் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆரோன் ஹார்டி டீசன்ட் பிளேயர், பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறாரு. பவுலிங்கில் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பேட்டர்ஸை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிற அளவுக்கு பவுலர் இல்லை. தென் பேட்டிங்கில் 8th டவுனில் ஆடுறாரு. ஸோ பெருசாக சான்ஸ் கிடைக்காது. பட் கிராண்ட் லீக்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆடம் சாம்பா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். இங்கிலாந்து மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இங்கிலாந்துக்கு எகெயின்ஸ்டாக 13 மேட்ச்சில் 29 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு.
இந்த மேட்சுக்கும் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வென்யூவில் டெஸ்ட் மேட்ச்சில் 2 பேரும் 5 for எல்லாம் எடுத்திருக்காங்க. இனிஷியலாக பிச்சில் நல்லா சப்போர்ட் கிடைக்கும். தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவாங்க. சீனபாட் T20s சூப்பர் பவுலர், பட் ODIஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தார். இன்கேஸ் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீசன்ட் பேட்டரும் கூட, பட் பேட்டிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்காது. பேட்மேன் அண்டர்-19 ஸ்டார் பிளேயர், விக்கெட் டேக்கிங் பவுலர், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லை. கிராண்ட் லீக்ல வேணால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டீசன்ட் பவுலர். இந்த டீமை பாருங்க, இப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதில் பென் டக்கெட்டுக்கு பதிலாக ஹாரி ப்ரூக்கை இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணலாம். தென் வில் ஜாக்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி, பட் பெத்தேல் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறாரு. தென் மேத்யூ ஷாட்டை பவுலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஸ்டார்க் இல்லை ஹேசல்வுட் இருந்தால் ஷாட்டுக்கு பதிலாக கன்சிடர் பண்ணலாம். தென் அப்துல் ரஷீதை இந்த மேட்சுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். கிராண்ட் லீக்ல ஹெட்டை ட்ராப் பண்ணிட்டு மிச்சு மார்ஷை ட்ரை பண்ணலாம். தென் ஆரோன் ஹார்டி, ஜேக்கப் பெத்தேல், தென் மேத்யூ போர்ட்ஸ் எல்லாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லிவிங்ஸ்டன், கிரீன், தென் லெபூஷனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல சால்ட், டிராவிஸ் ஹெட், தென் மிச்சு மார்ஷை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.